கொலோசியர்கள் நிருபம் முதல் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் 9, 10, 11 வசனங்களை எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9, 10, 11 இந்த 3 வசனங்களையும் சேர்ந்து வாசிக்கலாம். இது நிமித்தம் நாங்கள் அதை தனிப்பட்ட சபை வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இந்த சத்தியங்கள் அமைய நடைமுறையிலே இதை கடைபிடிக்க உதவி செய்யும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. 9ஆம் வசனத்திலிருந்து 3 அம்சங்களை பார்த்தோம். முதல் காரியம், தேவனை அறிகிற அந்த சித்தத்தின் அறிவை, சித்தத்தை அறிகிற அறிவு, தேவ சித்தத்தை அறிகிற அறிவு. இரண்டாவது பார்த்தோம், எல்லா ஞானத்தோடும் நாம் நிரப்பப்படும். ஞானம் என்று சொல்லும் பொழுது பெற்ற அறிவை சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற வண்ணமாக உபயோகப்படுத்தல். மூன்றாவதாக ஆவிக்குரிய விவேகம், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வெளிப்பாடு விவேகம். பரிசுத்த ஆவியானவரோடு நாம் பழகுகிற முறை, விதம், அவரோடு நாம் பழகும் போது, அவருக்குள் சந்தோஷமாய் இருக்கும் போது அவர் நம்மை வழி நடத்துகிறார். அவருக்கு விரோதமாக செயல்படும் போது அவரும் நமக்கு விரோதமாக, தானே நமக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறார் என்கிற அந்த ஒரு உண்மையை நாம் கற்றுக்கொண்டோம். இப்பொழுது 4ஆவதாக 10ஆம் வசனத்திற்குள்ளாக வருவோம். இந்த 10வது வசனத்துல கூட 3 விண்ணப்பங்களை பார்க்கிறோம், 3 அம்சங்களை பார்க்கிறோம். முதலாவதாக 10ஆம் வசனத்தின் இடையில் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அம்சத்தை எடுத்துக்கொள்கிறோம். தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து, தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்து என்று பார்க்கிறோம். வாழ்க்கையிலே ஒரு காரியம் மிகவும் உண்மையானது. அறியாத ஒருவரை நாம் நம்ப முடியாது, அறியாத ஒருவரை நாம் நேசிக்க முடியாது, அறியாத ஒருவருக்கு கீழ்ப்படியவும் முடியாது. 3 காரியம் நடக்கணும்னா மனித உறவுகள்ல அந்த நபரை நாம் அறிந்திருக்க வேண்டும். சிலரை பற்றி நாம் ரொம்ப தைரியமா சொல்றோம், அவர் எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பருங்க அப்படின்னு ரொம்ப தைரியமா சொல்றோம். நான் சொன்னது சொல்லுங்க, உடனே உங்க காரியம் நடக்கும் அப்படின்றோம். ஒருவரோடு நமக்கு இருக்கக்கூடிய பழக்கத்தை பொறுத்து, அவரை அறிகிற அறிவை பொறுத்து அவரை அணுகும் முறை கூட மிகவும் வித்தியாசமா இருக்கும். சிலரை பேர் மாத்திரம் தெரியும், தைரியமா போய் நம்ம பல காரியங்களை கேட்க முடியாது. ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்பதை தேவன் அதிகமாக விரும்புகிறார். ஏனென்றால் இந்த வேத புத்தகம் ஒரு நபரை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது, ஒரு மதத்தை அல்ல. இட்ஸ் a Christocentric book, கிறிஸ்துவை மையமாக கொண்ட புத்தகம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், 66 புஸ்தகங்களும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கக்கூடிய புத்தகங்கள். தீர்க்கதரிசிகள் எல்லாம் யாரை பற்றி பேசினாங்க? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி சொன்னார்கள், அவரை குறித்து சாட்சி சொன்னார்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபிரேயர் 10:7. புஸ்தக சுருளில் என்னை பற்றி எழுதி இருக்கிறது. திரும்ப திரும்ப இந்த சத்தியத்தை நாம் வசனத்துல வாசிக்கிறோம். கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தும் பைபிள். பைபிள் என்பது ஒரு மத புஸ்தகம் அல்ல. பல சரித்திரங்கள் எழுதப்பட்டாலும், இஸ்ரவேலின் சரித்திரம், பல தேசங்களுடைய சரித்திரம், எகிப்தில் என்ன நடந்தது, அசீரியாவில் என்ன நடந்தது, பாபிலோனில் என்ன நடந்தது, பல கதைகள் இருந்தாலும், நீதிமொழிகள் இருந்தாலும், மைய கருத்து என்ன, சென்ட்ராலிட்டி, இதனுடைய அம்சங்களினுடைய மைய கருத்து என்னன்னா ஒரு நபர் தான். அந்த நபரை சுற்றியே எல்லா காரியங்களும் எழுதப்பட்டது. எழுதப்பட்ட வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல என்னை வழி நடத்த வேண்டும்.
ஆகையால இந்த ஆண்டவரை அறிகிற அறிவிலே நான் வளர வேண்டும். அப்படி வளரணும்னா என்ன? மனித உறவுகள்ல ஒருத்தர் அறியணும்னா ஏதோ மாசத்துக்கு ஒரு தடவை போன் அடிக்க போதாது. அந்த மனுஷனோடு நாம் அன்றாடம் பழக நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருத்தரோட உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம பேசும்போது, மற்றவருடைய கருத்துக்களை நம்மால பகிர்ந்து கொள்ளும் போது, அவருடைய எதை விரும்புறாங்க, எதை விரும்பாம இருக்கிறாங்க, இதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மனித உறவுகளிலே நேரத்தை நாம் முதலீடு செய்யாமல் ஒரு உறவை வளர்க்க முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் டைம். இந்த வேதத்தின் தேவனுடைய அருமை என்னவென்றால், அவர் நமக்கு டைம் கொடுக்கிறார். உலகத்துல ஒரு பெரிய ஆளை பார்க்கணும்னா அவர் டைமே கிடைக்காது. நம்ம எவ்வளவு உயர்ந்த ஒரு மனுஷனா இருக்கிறானோ, ஒரு பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், அப்படி எல்லாம் மேல போக போக அவங்கள பார்க்கவே முடியாது, அவங்கள அணுகவே முடியாது. அவங்களிடத்துல ஒரு நிமிஷம் கிடைத்தாங்கன்னா அது ஒரு பெரிய காரியம். ஒரு தடவை முதலமைச்சரை பார்க்க வேண்டிய ஒரு தேவை எனக்கு வந்தது ஆந்திராவில். அவரை பார்த்தது ஒரு 30 செகண்ட் தான், அவ்வளவுதான் எனக்கு நேரம் கொடுத்தாங்க. நான் சொல்ல வேண்டியது அந்த 30 செகண்ட்ல அவருக்கு சொல்லணும், அவருக்கு சொல்ல வேண்டியது எனக்கு சொல்லுவாரு. அதுல இருந்து நான் போயிடுவேன். ஏன்னா பெரிய கியூ வெயிட் பண்ணிட்டு இருக்குது அவரை சந்திக்கத்தக்கதான். வாழ்க்கையில ஒரு மனுஷன் உயரும் போது நேரத்தை ரொம்ப சுருக்கமா போகுது. ஆனால் அண்ட சராசரங்களையும் படைத்த ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, அவர் நமக்காக காத்திருக்கிறார். நமக்கு நேரம் கொடுக்க விரும்புகிறார். நம்மோடு பழக அவர் விரும்புகிறார். அவருக்காக காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34, 35, 36 அடிக்கடி என்னை நானே ஞாபகப்படுத்திக் கொள்ளக்கூடிய முக்கியமான வசனங்கள். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். நமக்கு எல்லாருக்கும் கர்த்தருடைய தயவு வேணும், கர்த்தருடைய ஜீவன் வேணும். ஃபேவர் அண்ட் லைஃப் ஒவ்வொரு நாளும் நமக்கு வேணும். ஆண்டவர் ஒரு கண்டிஷன் வைக்கிறார். நீ என் வாசற்படியில டெய்லி வந்து வெயிட் பண்ணா, என்ன பார்க்கணும்னு ஆசையோட நீ வந்து காத்திருந்தால் என்னை நீ காண்பாய். காணும்போது உனக்கு 2 காரியம் கிடைக்குது. ஜீவன் கிடைக்குது, தயவு கிடைக்குது. ஆண்டவருடைய தயவு கிடைக்குது. சரி, இது ஒரு கூட்டம். அடுத்த கூட்டம் பாருங்க, 36. எனக்கு விரோதமாய் அவருக்காக காத்திருக்காதவர்கள், அவருக்காக நேரம் கொடுக்காதவர்கள், எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்கள், ஆத்மாவிய செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன். உன்னை நீ அழித்துக் கொள்ளணும்னா கர்த்தருக்காக நேரத்தை செலவிட எடுக்காதே. பிஸி ஆயிடு, அவ்வளவுதான். யூ ஆர் சோ பிஸி. வசனம் வாசிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, கர்த்தருடைய சமூகத்துல செலவு பண்ண நேரம் இல்லை. யாரை சேதப்படுத்துற? உன் சொந்த ஆத்மாவை சேதப்படுத்துகிறார். செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன். அடுத்தது என்னை வெறுக்கிறவர்கள். ஆண்டவர் வந்து ஒரே காரியத்துல அவர் கணக்கு போட்டுறாரு. ஒரே விட்டு 2 துண்டு மாதிரி பேசுறாரு. என்ன சொல்றாரு? என்ன நீ நேசித்தான்னா எனக்கு நீ டைம் கொடுப்ப, என்ன நேசிக்கல, என்ன வெறுக்கிற, அதனாலதான் நீ டைம் கொடுக்கல. மனித உறவுகள் அப்படிதான் நடக்குது. 2 பேர் ரொம்ப ஒருத்தர் நேசிக்கிறாங்கன்னா எல்லா இடத்துலயும் எனக்கு பிஸியா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நான் அவங்க இடத்துல மாத்திரம் பிஸியா இருக்குதுன்னு சொல்லவே மாட்டாங்க. ஐ லவ் யூ, ஐ வாண்ட் டு கிவ் மை டைம் டு யூ. என் நேரத்தை உனக்காக ஒதுக்க நான் விரும்புகிறேன். நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நேரம் கொடுத்துட்டு தான் மீதியான நேரம் மற்றவங்களுக்கு நான் பகிர்ந்து கொடுப்பேன். நாம் சோர்ந்து போவதெல்லாம் இந்த வசனத்தை நான் ஞாபகப்படுத்திக் கொண்ட, ஆண்டவரே எனக்காக நீர் காத்திருக்கிறீரா. இந்த உலகத்தில் ராஜாக்கள் காத்திருக்க மாட்டாங்க, என் மோத பார்க்க கூட அவங்க விரும்ப மாட்டாங்க. ஆனா எனக்காக நீர் காத்திருக்கிறீர். எவ்வளவு பெரிய பாக்கியம். உங்களுடைய வாசல் அண்டையிலே நிற்க, உங்களுடைய முகத்தை பார்க்க, அவருடைய வாசல் அண்டையிலே நின்று அவருடைய வசனத்தை கேட்டு என்னை கண்டடைகிறவன். 35ஆம் வசனத்துல அந்த வசனம் இருக்குது. அதாவது வந்து பைபிளை வாசிக்கிறது ஒரு உபதேசத்தை பெறும்படியாக அல்ல, ஒரு நபரை சந்திக்க.
எந்த அதிகாரம் வாசித்தாலும் ஆண்டவரே ஐ வாண்ட் டு see your face, உங்களுடைய முகத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த கதையின் மூலமாக, இந்த உபதேசத்தின் மூலமாக, இந்த கருத்துக்களின் மூலமாக உண்மையை நான் டச் பண்ணணும், உண்மை நான் சந்திக்கணும். நம்முடைய நோக்கம் அதுவா இருந்தா ஆண்டவர் நம்ம வெளிப்படுத்துவார். எரேமியாவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம். எரேமியாவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். 13. நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் நான் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுவீர்கள் கண்டுபிடிப்பீர்கள். என்னை தேடும் போது கண்டுபிடிப்பீங்க. ஆண்டவர் ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறார், ஒரு அஷ்யூரன்ஸ். நீ ஏன் என்ன கண்டுபிடிக்கல? நீ பைபிள் வாசிக்கிற, பைபிளை மாத்திரம் டச் பண்ணிட்டு போயிடுற, என்ன டச் பண்ணல, என்ன நீ சந்திக்கல. வார்த்தைகளை நீ தொடர, வார்த்தைகளை நீ புரிந்து கொள்ளுகிற, என்ன நீ சந்திக்கல. ஏன் அது முழு இதயத்தோடு என்ன தேட? ஒரு கடமையா வாசிக்கிற பைபிளை, இது ஒரு கடமைன்னு எடுத்து வாசிக்கிற, டெய்லி டியூட்டி, கோல்டு டியூட்டி. அந்த ஒரு ஆனந்தம் இல்லை உனக்கு. முழு இதயத்தோடு என்ன தேடணும். தாவீதுல பல குறைகள் இருந்தது, பல குறைகள் இருந்தது. விபச்சாரம் பண்ணாரு, கொலை பண்ணாரு, எத்தனையோ தப்பு இருந்தது. தாவீதுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மறுரூபமாக்கி என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக மாத்திட்டார். அதுல பல காரணங்கள்ல ஒரு காரணம் என்னன்னா, தேவனுக்கென்று தன்னுடைய இருதயத்தினுடைய வாஞ்சை. சங்கீதம் 24:27-4. சங்கீதம் 27:4. ஒன்றை நான் கேட்டேன், எதை கேட்டாரோ அதை நான் அவருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் கர்த்தருடைய ஆலயத்துல நான் பிரசங்கமானவருடைய முகத்தை பார்க்க வரல, அவருடைய பிரசங்கம் கேட்க வரல, விசுவாசிகளை பார்க்க வரல, பாட்டு பாட வரல, செய்தி கேட்க வரல. அதெல்லாம் உண்மைதான், இதெல்லாம் நடக்குது. என்னுடைய பிரைமரி இன்டென்ஷன், என்னுடைய முக்கியமான நோக்கம் கர்த்தருடைய முகத்தை பார்க்கணும். அநேக நேரங்களில் சபைக்கு வரோம், பிரசங்கம் கேட்டு போயிடுறோம், விசுவாசிகளை பார்த்து பேசிட்டு போயிடுறோம், பாட்டு கேட்டுட்டு போயிடுறோம், அவரை சந்திக்காமலேயே போயிடுறோம். 2 சாமுவேலின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ராஜாவின் முகத்தை காணாமலேயே 2 வருஷம் எருசலேமிலே குடியிருந்தார். ஒரே ஊர்ல அப்பா மகன் ஒரே ஊர்ல இருக்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா, புதுச்சேரியில ஒரே ஊர்ல 2 பேரும் இருக்கிறாங்க. ஆனா அப்பாவின் முகத்தை மகன் 2 வருஷம் இல்லை, அவங்க கிஷோருக்கு ஓடி போயிட்டாரு. அங்க 3 வருஷம், 3 + 2 5 வருஷமா அப்பாவும் மகனும் நேருக்கு நேர் சந்திக்கல. ஆனா எங்க இருக்கிறாங்க? ஒரே ஊர்ல இருக்கிறாங்க. அப்சலோம் வழியில போனா எல்லாரும் என்ன சொல்றாங்க? அதோ போகிறான் ராஜகுமாரன். அவருடைய அந்தஸ்து மாறல, ஆனா உறவுல பெரிய மாற்றம் வந்துருச்சு. அப்பாவை பார்க்க முடியலையே, பார்க்க முடியல, அண்ணனை கொலை பண்ணிட்டார். ஏதோ ஒரு காரணம் சொல்லி அண்ணனை கொன்னுட்டார். தான் செய்த பாவத்தினால பிதாவினுடைய முகத்தை பார்க்க தைரியம் இல்லாமல் ஒரே ஊர்ல இருந்தாலும் ஒருத்தர் பார்த்துக்கல. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில சபைக்கு வரோம், எந்த முகத்தை பார்த்துட்டு வெளியே போறோம்? ஆண்டவருடைய முகத்தை பார்க்காம வெளியே போனா நம்முடைய வாழ்க்கையில எந்த தயவும் இல்லை, எந்த ஜீவனும் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தருடைய தயவை அவன் பெறுவான். மோசே எத்தனையோ அற்புதங்களை பார்த்தார், 10 வாதைகளை பார்த்தார், சிவந்த சமுத்திரம் பிளப்பதை பார்த்தார், மன்னா பொழிவதை பார்த்தார், கண்மலையிலிருந்து தண்ணீர் வருவதை பார்த்தார். எதுவுமே அவருக்கு திருப்தி வரல. ஒரு காரியம் கேட்கிறார். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யாத்ராகமம் 33:18. அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரணும் என்றான். உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரணும். இந்த அதிசயங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை. I want to see your glory. உம்முடைய மகிமையை பார்க்கணும், நீர் யாருன்னு பார்க்கணும். மோசேயினுடைய வாஞ்சையை நாம் பார்க்கிறோம். பிலிப்பியர்ல 3ஆம் அதிகாரத்துல பவுலின் வாஞ்சை என்னன்னு பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்படி நான் அவரையும் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின்
ஆவியின் ஐக்கியத்தை வந்திருக்கிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகிய எப்படியாயும் நான் மரித்ததற்கு அவரை அறியவும் அவருடைய உயிர் தெழுதலின் வல்லமையை அறியவும், அவரை அறிய நான் வாஞ்சிக்கிறேன். நான் விசுவாசித்தவர் என்னார் என்று அறிந்திருக்கிறேன்னு ஒண்ணு சொல்றார். கிறிஸ்தவ வாழ்க்கையில ரெண்டு நிலைகளின் மத்தியிலே நம்ம இருக்கிறோம். ஒண்ணு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தெரியுமானா தெரியும்னு தான் சொல்லுவோம். ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் கேட்டோம். அது எலிமெண்டரி நாலேஜ்னு வாங்க. அது ஒரு 1ஆம் கிளாஸ் நாலேஜ், அவ்வளவுதான். அதுல இருந்து நம்ம இம்ப்ரூவ் ஆகணும். அவரோடு பழக 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 என்ன ஆகுதுன்னா அவரை குறித்த அறிவு அதிகமா நமக்கு கிடைக்குது. அவரை எந்த அளவுக்கு புரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அவருக்கு பிரீதியாய் நடக்க நாம் கற்றுக்கொள்ளும். ஒரு மனுஷனுடைய விருப்பங்கள் வெறுப்புகள் நமக்கு புரியலன்னா எப்படி நடந்து கொள்ளும்? ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ல விருப்பங்கள் வெறுப்புகள் அறிந்து கொள்ள, ஆகையால அவரை நான் அறியவும், இப்படி நான் அறிவதற்கு, இப்படி அறிவதனாலே நான் என் வாழ்க்கையிலே என்ன நடக்கிறது? நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய வசனத்தை பற்றி பல காரியங்கள் எழுதப்பட்டது. அதுல 5ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னதென்று நீ அறிந்து தேவனை அறியும்படியான அறிவை நீ பெறுவாய். அப்போ அந்த ஸ்டேஜுக்கு வரணும்னா எத்தனை காரியம் அதுக்கு முன்னால இருக்க பாருங்க. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம். என் மகனே, நீ உன் செவி ஞானத்திற்கு சாய்த்து, ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு, 2, என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி, 3, ஞானத்தை வா என்று கூப்பிட்டு, 4, புத்தியை சத்தமிட்டு அழைத்து, 5, அது வெளியை போல நாடி, 6, புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாகில் அப்பொழுது. கர்த்தரை கொடுத்த அறிவு எனக்கு கிடைக்கணும்னா ஒரு பொண்ணு வெளியே தேடுற மாதிரி நான் தேடணும். நேரம் எடுத்து மற்ற காரியங்கள் எல்லாம் ஒதுக்கி தேடணும். வாழ்க்கையில நமக்கு பெரிய போராட்டம் எல்லாம் வரோம்னா டைம் மேனேஜ்மெண்ட் இருக்குது. 24 மணி நேரம் தான். அதை நீட்ட முடியாது, சுருக்க முடியாது. தூங்குறதுக்கு நேரம் எடுக்கணும், அன்றாட அலுவலர்களுக்கு நேரம் எடுக்கணும், வேலை செய்யறதுக்கு நேரம் எடுக்கணும், சில அத்தியாவசியங்களுக்காக நேரம் கொடுத்துதான் ஆகணும். What do I do with my free time? அதான் முக்கியமா. எனக்கு சொந்தமாக சுயாதீனமாக நான் செலவு பண்ண முடிகிற நேரத்தை நான் எப்படி செலவழிக்கிறேன்? ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர முதலீடு செய்கிறேனா? கர்த்தரை அறிகிற அறிவு. ஆண்டவரை ரொம்ப நெருக்கமா அறியும் போது, அவரோட பழகும்போது என்னென்ன காரியம் நடக்குது? தானியேலின் புத்தகம் 11ஆம் அதிகாரம். தானியேலின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருந்தவர்களை இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தாராவான். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடம் கொண்டு, தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடம் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். ஆங்கிலத்திலே they will do exploits. exploitsனா வீர காரியங்களை செய்வாங்க. அவங்க பெரிய காரியங்களை சாதிப்பாங்க. வெஸ்ட் பெங்கால்ல கல்கட்டாவில் ஒரு பெரிய சர்ச். அந்த சர்ச்சில் எனக்கு தெரிஞ்சவர் தான் பாஸ்டரா இருந்தார். அப்போ நான் ஏதோ ஒரு ஊருக்கு போய் கல்கட்டா கிராஸ் பண்றேன். அப்போ அந்த ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க சொல்லி அந்த சர்ச்சை பார்க்க போகிறேன். போன உடனே அந்த சர்ச்சுக்கு போறேன். அந்த சர்ச்சினுடைய ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, ஒரு பெரிய தேவ ஊழியக்காரர் முன்ன அதை ஆரம்பித்தாரு, அந்த சபையை கட்டினாரு. அவர் மரித்து கர்த்தரிடத்துல போயிட்டார். அவர் பேர் வில்லியம் கேரி. வில்லியம் கேரின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்திய மொழிகள்ல பல மொழிகள்ல மொழிபெயர்த்தவர். இந்தியாவில ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் அவர் மூலமா தான் வந்தது. பொட்டானிக்கல் சொசைட்டி அவர் தான் ஆரம்பிச்சாரு. ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் இன் இந்தியா அவர் தான் நியமித்தாரு. இப்படி பல சிறப்புகள். ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் அவர் மூலமா தான் வெளியே வந்தது. இந்த சதி என்று சொல்லக்கூடிய அந்த பயங்கரமான பிராக்டிஸ்ல இருந்து அவர் தான் விடுவித்தாரு. அதாவது கணவர் மரிக்கும் போது உயிரோட மனைவியும், அது தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, உடன்கட்டை ஏறுதல்.
அந்த பயங்கரமான ஒரு இதுல இருந்தெல்லாம் நிறுத்தினார். ராஜா ராம்மோகன் ராயோடு சேர்ந்து அவர் பலமா நின்னாரு. ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் கொண்டு வந்தார். இவ்வளவு சாதித்தார். அப்படிப்பட்டவருடைய சபை. நான் எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் தான் இருந்தது. இவ்வளவு பெரிய ஒரு தேவ ஊழியக்காரன், இந்தியாவுக்கே பொலிட்டிக்கலா எல்லா விதங்கள்லயும் இவ்வளவு நன்மை செய்து போனவர், அவருடைய சபையை பார்க்கணும்னு போனேன். போன உடனே அங்க வந்து அந்த பாஸ்டரை கேட்டேன், நான் இதை பார்க்கலாமான்னு. உடனே அவருடைய செக்ஸ்டனை கூப்பிட்டேன். செக்ஸ்டன்னா அதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு இருக்கிற ஆளை செக்ஸ்டன் வாங்க, அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் பார்த்துக்கிறாரு. அவர் என்ன கைடு மாதிரி எல்லாம் ஒவ்வொரு இடமா கொண்டு போனார். அப்புறம் சபைக்குள்ள போனவொடனே ஸ்டேஜ் கிட்ட போன போது அவர் சொன்னார், அந்த செக்ஸ்டன் இந்த இடத்துல இருந்து தான் ஒரு மேடையை காட்டி வில்லியம் கேரி இங்கே நின்று தான் பிரசங்கம் பண்ணுவாருன்னா. அப்போ என் மனசுல ஒரு ஆசை, அவருடைய ஆவிக்குரிய ஜீவியம், அவருடைய முதிர்ச்சி நான் ஒப்பிட்டு பார்த்தா நான் ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் ஒரு 2 செகண்ட் அவர் நின்ன இடத்துல நின்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் பர்மிஷன் கேட்டேன். கேன் ஐ ஸ்டாண்ட் தேர் இன் தி சேம் பிளேஸ்? சரி இருந்தாங்க. அதே மேடையில நான் யாரும் இல்லைங்க சபையில. எனக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளவு பெரிய தேவ மனுஷன் நின்று பிரசங்கித்த இடத்துல நானும் நிக்கணும்னு போய் நின்ன உடனே அந்த செக்ஷன் ப்ளீஸ் ஸ்டாப் அப்படின்னாரு. தயவுசெய்து கொஞ்சம் இப்படி வாங்கினார். ஏன் இப்படி தடுக்கிறாருன்னு கொஞ்சம் உள்ள போய் ஒரு ஸ்டூல் கொண்டாங்க. ஸ்டூல் கொண்டு வந்து போட்டு அந்த ஸ்டூல் மேல நின்னுங்கன்னாரு. ஏன் ஸ்டூல் மேல நிக்கிறீங்கன்னா, வில்லியம் கேரி குள்ளமான மனுஷன், அவர் ஸ்டூல் போட்டுதான் நின்று பிரசங்கம் பண்றாரு. நீங்க அவரை போலவே பிரசங்கம் பண்ணணும்னு விரும்புறதுனால நீங்களும் என்ன செய்யணும், ஸ்டூல் மேல நிக்கணும். நான் யோசித்தேன், குள்ளமான மனுஷனை தேவன் பயன்படுத்தி நீண்ட காரியங்களை செஞ்சார், பெரிய காரியங்களை அக்காம்ப்ளிஷ் பண்ணார் உலகத்துல. ஆண்டவருக்கு வந்து உலக பார்வையில நம்ம எவ்வளவு சிறியவர்கள் என்பது தேவன் பார்க்கல, எவ்வளவு குள்ளமானவர்கள்னு பார்க்கிற. குள்ளமானவர்களை பொதுவா வந்து மற்றவங்க ஒதுக்கிடுவாங்க. ஆண்டவர் வந்து இந்த குள்ளமான ஒரு மனுஷனை எடுத்து அந்த மனுஷனுக்குள்ள வாஞ்சியை நிறைவேற்றினார். இந்த தேசத்துக்கு வந்த போது ஊழியர் செய்ய காசு கிடையாது. இங்க இருக்கிற பெங்காலி மொழியை கற்றுக்கொண்டு எவ்வளவு சீக்கிரமா கற்றுக்கொண்டாருன்னா, பெங்காலி ஜனங்களுக்கு பெங்காலி மொழியை இவர் கற்பித்தார். அந்த காலேஜில் வரக்கூடிய சேலரியை வச்சு பிரிண்டிங் பண்ணார். அவருடைய சாட்சியெல்லாம் கேட்கும்போது இப்படியும் மனுஷர் இருக்க முடியுமா என்று யோசிக்கிறோம். தேவன் சாதாரணமான ஆட்களை எடுத்து அசாதாரணமான காரியங்களை செய்யக்கூடிய தேவனைத்தான் நாம் தொழுது கொள்கிறோம். ஒரு வில்லியம் கேரி அப்படி செய்ய முடியாது, நம்முடைய வாழ்க்கையில ஏன் செய்ய முடியாது என்கிற கேள்வி என்னுடைய உள்ளத்துல உங்களுடைய உள்ளத்துல எழும்ப வேண்டும். இந்த வில்லியம் கேரி எந்த அளவுக்கு போவதற்கு காரணம் என்ன? தேவனை அறிகிற கர்த்தரை அறிந்திருந்தார். ஆண்டவரே, நீர் இவ்வளவு பெரிய தேவனா இருந்தா நான் உம்முடைய ஊழியக்காரனா இருக்கிறேன், உம்முடைய வல்லமையினால நான் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறேன். ஆகையால கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துல நாம் 10ஆம் வசனத்துல தேவனை அறிகிற அறிவு என்று பார்க்கிறோம். சங்கீதம் 91:14 91:14. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் நான் வைப்பேன். ஆண்டவருக்கு எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. I will honor him. ஆங்கிலத்தில் அவனை நான் கனம் பண்ணுவேன், அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஏன்? என்னை அறிந்திருக்கிறபடியா. ஆண்டவரை அறிகிற அந்த வாஞ்சை, அந்த விருப்பத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார், வாஞ்சிக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக அதே 10ஆம் வசனத்திலே 2வது காரியத்தை நாம் பார்க்கிறோம். 2வது அந்த விருப்பத்தை இல்ல அவருடைய ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் திருப்தி அடைந்து. அதாவது அடுத்தபடியாக என்ன பார்க்கிறோம் என்றால், சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து என்று வாசிக்கிறோம். சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து. நேற்று கனிகளை பற்றி நாம் பார்த்து கொண்டு வந்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? என்னென்ன கனிகளை பற்றி எல்லாம் பார்த்தோம். ஒரு கனி என்னது? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. ரெஃபரன்ஸ் என்ன தெரியுமா? மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8வது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. 2வது என்ன பார்த்தோம்? ஆவிக்குரிய கனி. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாற்றப்படும் ஒரு கனி. 3வது என்ன கனி? ஆத்தும ஆதாய கனி. ரோமர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அந்த விதமான கனியை
ஆண்டவர் எதிர்பார்க்க. இப்ப 4வதாக என்ன பார்க்க போறோம்? இங்கே நற்கிரியைகளின் கனி. நற்கிரியைகளின் கனி என்றால் என்ன? நம்முடைய தேசத்துல பிரத்யேகமாக ஆண்டவரை பற்றி சொல்றதுல இப்போ வர நாட்கள்ல ரொம்ப கஷ்டங்கள், எதிர்ப்புகள் அதிகமாயிட்டே போகும். ஏன் எதிர்ப்புகள் அதிகமாயிட்டே போகுதுன்னா பல காரணங்கள் இருக்குது. ஒண்ணு, நம்முடைய புத்தியினம் கூட அதுல இருக்குது. அநேக பிரசங்கம் பண்ணி தெருக்கள்ல போகும்போது மற்றவங்களை திட்டி, மற்றவங்களை இழிவா பேசுறது, மற்ற தெய்வங்களை பற்றி பேசுறது, நம்ம செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செய்து அனாவசியமாக தேவையில்லாமல் எதிர்ப்பை நாம் சம்பாதிக்கிறோம். அது ஒரு தப்பு. நம்முடைய வேலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை மட்டும் சொல்லி நாம் அங்கிருந்து வந்துடணும். அதை செய்யாம போறோம் அந்த காரணத்திற்காக. இரண்டாவது இந்தியாவில் அநேகர் இடர் அடைந்த காரணத்திற்கு காரணம் என்னவென்றால் நம்முடைய உபதேசத்துக்கும் வாழ்க்கைக்கும் எந்த விதமான பொருத்தம் கிடையாது. சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. மகாத்மா காந்தி நம்முடைய தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடினவர் ஒரு தடவை இப்படி சொன்னார்: Christianity is the best religions, but the Christians are the worst examples அப்படின்னு சொன்னார். கிறிஸ்தவம் என்பது மிகச் சிறந்த மதம், ஆனால் கிறிஸ்தவர்கள் மிக மோசமான முன்மாதிரிகள். ரோமர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், ரோமர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது. அப்போ உலகம் என்னுடைய பிரசங்கத்தை கேட்க அவங்க விரும்பல, என்னுடைய கிரியைகளை பார்க்க விரும்புறாங்க. என்னுடைய ஆட்டிடியூட்ஸ், நான் பேசுற விதம், நான் செய்யக்கூடிய காரியங்கள். உலகத்துல இருக்கிற பொய் எனக்குள்ளேயும் பொய் இருந்ததுன்னா இப்போ வித்தியாசம் என்ன இருக்குது? அவங்க திருடுறாங்க, நானும் திருடுறேன். அவங்க பொறாமையா இருக்கிறாங்க, நானும் பொறாமையா இருக்கிறேன். அவங்க சுயநலமா இருக்கிறாங்க, நானும் சுயநலமா இருக்கிறேன். அவங்க அசுத்தமான காரியங்களை பின்பற்றாங்க, நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பக்தியின் வேஷத்துல வரேன். மற்ற நாட்கள் என் சொந்த இஷ்டத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். வித்தியாசமே கிடையாது. நற்கிரியைகளின் கனியை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். நான் தான் ஒருத்தர் ரொம்ப அருமையா சொன்னார், சுவிசேஷத்தை எப்பொழுதும் பிரசங்கி, தேவையானால் மட்டும் வார்த்தைகளை பயன்படுத்து. அழகா சொன்னார் இல்லையா? சுவிசேஷத்தை எப்பொழுதும் பிரசங்கி, preach the gospel always and if necessary use words. தேவையானால் மட்டும் வார்த்தைகளை பயன்படுது. உன் வாழ்க்கையே ஒரு சுவிசேஷமாக இருக்க வேண்டும் என்பதை அவர் விரும்பினார். ஃப்ரூட் ஆஃப் குட் ஒர்க்ஸ். இந்த காரியத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும்படியாக தேவன் விரும்புகிறார். அதோடு சேர்ந்து 6வதாக அதே 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நம்முடைய கருப்பொருள், கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள். அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்வது என்றால் என்ன? எலிசபெத் ராணி இங்கிலாந்துல சின்ன குழந்தையா இருக்கும் போது, சின்ன பிள்ளையா வீட்டுல வளரும் போது, ஒரு நாள் அவங்க அரண்மனையில இருந்து காண உடனே அந்த ராணி, வரப்போகிற ராணி, அந்த ராணி அந்த சின்ன பெண்ணா இருக்கும்போது அதை பாதுகாத்து தாதிகள்னு சொல்லுவாங்க, அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் தேடுறாங்க, எங்க போயிட்டாங்க இந்த ராணி குழந்தை, எங்க போயிட்டாங்க. தூரத்துல அங்க வேலைக்காரங்க இருப்பாங்க, வேலைக்காரங்க குவார்டர்ஸ். அந்த குவார்டர்ஸ்ல போய் அந்த பிள்ளை மற்ற பிள்ளைகளோடு சேர்ந்து அழுக்கலை விளையாடி கொண்டிருந்தான். பிள்ளை தானே, ஒன்றும் தெரியல, அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடி கொண்டிருந்தான். யாரோ போய் கூப்பிட்டு பார்த்தாங்க, அந்த பிள்ளை அங்க இருந்து அசையலை. ஏன்னா ரொம்ப அந்த பிள்ளைங்களோட சந்தோஷமா விளையாடிட்டு இருக்குது. ட்ரெஸ் எல்லாம், கவுன் எல்லாம் அழுக்காக்கிட்டு ரொம்ப அந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கு. அப்போ அந்த பிள்ளைய பார்க்கிற அநேகர் மத்தியில ஒருத்தர் ரொம்ப க்ளோஸா இருந்த அந்த பிள்ளைக்கு அவர் போய் காதுல ஒரு காரியத்தை சொன்னாராம். அந்த பிள்ளை சொன்ன உடனே அந்த பிள்ளை அந்த இருக்கிற பொருட்களை அப்படியே விட்டுட்டு அரண்மனைக்கு திரும்பி வந்துட்டார். என்ன சொன்னா காதுல போய் அப்படின்னா, அந்த பிள்ளைய பார்த்து அந்த அம்மா சொன்னாங்களா, ரிமெம்பர் யூ ஆர் த குவீன், நீ அரசி என்பதை ஞாபகப்படுத்திக் கொள், பட்டமுள்ள போல நீ இல்லை.
நீ வித்தியாசமான அழைப்பு பெற்றவர்கள் பிள்ளை. ஸ்பெஷல், நீ விசேஷித்தவன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ விசேஷித்த ஜனம் அப்படின்ற. நீ விசேஷித்த ஜனம். உலகம் நடக்கிற மாதிரி நீ நடக்கக்கூடாது. நீ ராஜாவின் பிள்ளையா இருக்கிற. உன் சிந்தை வேறா இருக்கணும், உன் செயல் வேறாக இருக்கணும். நீ கர்த்தருக்கு பாத்திரவானாக நீ நடந்து கொள்ளணும். இன்றைக்கு கிறிஸ்தவத்தை உலகம் பார்க்கணும், இந்தியா பார்க்கணும்னா அவங்க பைபிள் வாசிக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு படிப்பறிவு இல்லை, பைபிள் வாசிக்க மாட்டாங்க. படிப்பறிந்தவர்கள் கூட பைபிளை எடுத்து வாசிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஆனால் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது அவங்க புரிந்து கொள்வாங்க, ஓ இதுதான் கிறிஸ்தவம் என்பதை புரிந்து கொள்வாங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறலாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். சுவிசேஷத்திற்கு பாத்திரராக நடந்து கொள்ளுங்கள். அங்க என்ன பார்த்தோம்? கர்த்தருக்கு பாத்திரராக நடந்து கொள்ளுங்கள் வாசிக்கிறோம். இங்க என்ன வாசிக்கிறோம்? சுவிசேஷத்திற்கு பாத்திரராக. அப்ப திருவிழா போய் என்ன சொல்றோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிங்க, உங்களுக்காக மரித்தார், ரத்த சிந்தினார், அவரை நம்பினால் உங்களுடைய ஜீவியம் மாறும், பரிசுத்த வாழ்க்கை வரும். நல்லா இருக்குது நான் சொல்றதுக்காக. அது என் வாழ்க்கையில இருக்குதான்னு எல்லாரும் பாக்குறாங்க, சுத்திலும் அப்சர்வ் பண்றாங்க. இவர் எப்படி நிக்க போறாரு இந்த சத்தியத்திற்காக. சுவிசேஷத்திற்கு பாத்திரராக நடக்கக்கூடிய அந்த வாழ்க்கை. தீத்துவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம். தீத்துவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக உபதேசத்தை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். அடான் வித் தி டாக்டரின். எல்லாருமே நம்ம உடைய போட்டுட்டு வந்திருக்கிறோம். நம்ம போடுற ட்ரெஸ் எல்லாரும் பாக்குறாங்க. இந்த கிரீனா இருக்குது, சிலது ஒயிட்டா இருக்குது, சிலது ப்ளூவா இருக்குது. சாரி உடுத்தினாலும், ஷர்ட் போட்டாலும், பேண்ட் போட்டாலும் we are very conscious என்ன உடுத்துகிறோம் என்பதை ரொம்ப யோசித்து தான் நம்ம போடுறோம். ஏன்னா பிரசன்டேஷன், சமுதாயத்துக்கு என்னை நான் எப்படி வெளிப்படுத்துகிறேன். ஆண்டவர் நம்மளை பார்த்து, நீ சொசைட்டியில, நீ சமுதாயத்துல உன்னை நீ வெளிப்படுத்தும் போது நீ உபதேசத்தை அலங்காரமாக போட்டுக்கொண்டு நீ போறோம். உன் உபதேசமே உன்னுடைய ஜுவல்ஸ். உன்னை பார்க்கும் போது உபதேசத்தை அவங்க பார்க்கணும். இதுதான் கர்த்தருடைய வாஞ்சையாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றோம். ஞானஸ்நானத்தினுடைய அர்த்தம் என்ன? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஏனெனில் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஞானஸ்நானத்துக்கு அது முக்கியமான அர்த்தம். தண்ணியில என்ன முக்கியம் எடுக்கிறாங்க, அது இல்லை. நான் பாவத்துக்கு மரித்தேன், உண்மைதான். ஆனால் இன்றைக்கு நான் ஒரு புது ட்ரெஸ் போட்டிருக்கேன். நான் அந்த ட்ரெஸ் பேர் என்னது? கிறிஸ்து. ஏன்னா பார்க்கிறவங்க கிறிஸ்து தான் பார்க்கணும். எங்களை கிறிஸ்துவை நாம் தரித்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவை தரித்துக் கொண்டோம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். மேக் நோ ப்ரொவிஷன் ஃபார் தி ஃப்ளஷ். துரிச்சைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. துரிச்சைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. இந்த ஒரு உடையை நீங்க அறிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து என்கிற உடையை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நற்கிரியைகள் என்று சொல்லக்கூடிய உடையை அறிந்து கொள்ளுங்கள். நல்ல உபதேசத்தை ஆபரணமாக நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். இந்த அழகுதான் நம்ம இந்தியாவுக்கு வெளிப்படுத்தணும், சபைகளுக்கு நம்ம வெளிப்படுத்தணும். என்னுடைய வாயில் உபதேசம் அல்ல. பார்க்கும்போது தேவனுக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய கிருபையினாலே அப்படி நடக்க தேவன் விரும்புகிறார். 7வது குறிப்பாக, கடைசி குறிப்பாக நாம்
கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சந்தோஷத்தோடே கூடிய ஆறு காரியங்களை சொல்லிட்டு ரொம்ப அழகா 7வது என்ன சொல்றாருன்னா, இத்தனையும் செய்யணும்னா உனக்கு பவர் வேணும், உனக்கு சக்தி வேணும். லைட் எரியுது, ஃபேன் ஓடுது, ஏசி ஒர்க் பண்ணுது, மைக் ஒர்க் பண்ணுது, இத்தனையும் நடக்கணும்னா பவர் இருக்கணும். பவர் இல்லைன்னா எல்லாமே போச்சு. வீடியோ கேமரா இருக்குது, எல்லாம் இருக்குது, ஒன்றும் எல்லாம் போட்டுக்கிட்டு இங்கே உட்கார்ந்து இத்தனையும் இயங்க வைப்பது ஒரு சக்தி. பவர் கால்ட் எலக்ட்ரிசிட்டி. கிறிஸ்துவ வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்களை செய்யணும்னு ஆண்டவர் சொல்லிட்டு போய் கடைசியில ரொம்ப அழகா சொல்றாரு 11ஆம் வசனத்துல, மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும். அந்த பலத்தினால நீங்க இதெல்லாம் செய்யணும். அந்த பலம் இல்லாம உங்களால ஒண்ணுமே முடியாது. அப்போ இந்த பலத்தினாலே பலப்படுத்தப்பட, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மனித அளவில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல. இட்ஸ் a supernatural life. யாருமே வாழ முடியாத ஒரு அசாத்தியமான வாழ்க்கை. இந்த அசாத்தியமான வாழ்க்கையை வாழ அசாத்தியமான வல்லமை நமக்கு தேவை. சூப்பர் நேச்சுரல் பவர் நமக்கு வேணும். எதுக்கு வேணும்? குறைந்தபட்சம் 4 காரியங்களுக்காக. 1, அவருக்கு சாட்சியாக இருக்க, டு விட்னஸ். 2, டு வாக், ஆண்டவருக்காக நடக்க. 3வது, டு ஒர்க், அவருக்காக வேலை செய்ய. 4வது, டு பி இன் வார்ஃபேர், அவருக்காக யுத்தம் செய்ய. இந்த 4 காரியங்களுக்கும் எனக்கு என்ன வேணும்? வல்லமை வேணும். ஐ நீட் பவர். இந்த பவர் சப்ளை பண்றத ஆண்டவர் எப்படி பண்றாரு? தன்னுடைய ஆவியானவராலே வேண்டிய வல்லமையை நமக்கு கொடுக்கிறார். நீ இதை செய் என்று சொல்லி புதிய உடன்படிக்கையிலே அப்படி விட்டு விடாமல் வேண்டிய வல்லமையையும் சேர்த்து கொடுக்கிறார். அதனால்தான் பவுல் ரொம்ப சந்தோஷமா சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. டிபெண்டன்ட் லைஃப், ஆண்டவரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அவரை சார்ந்து நான் ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் எனக்கு பலத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதனால 7 காரியங்களுக்காக ஜெபிக்கிறார். என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்? முதலாவதாக என்ன பார்க்கிறோம்? சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படணும். 2வது, ஞானத்தோடு நான் நிரப்பப்படணும். 3வது, ஆவிக்குரிய விவேகத்தினாலே நான் நிரப்பப்படணும். கனிகள் என்னுடைய வாழ்க்கையில வெளிப்படணும். தேவன் என்கிற அறிவுல நான் வளர வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாக நான் நடக்க வேண்டும். அவருடைய வல்லமையால் பலப்படுத்தப்பட வேண்டும். இந்த 7 காரியங்களும் நாம நினைத்து ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணது எவ்வளவு நலமா இருக்கும். முக்கியப்படுத்தி ஆவிக்குரிய தேவைகளை முக்கியப்படுத்தி ஜெபித்தல். இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது மற்ற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் ஒவ்வொன்றாக செய்வார். தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் முதலாவது தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஜெபம் செய்வோம், புலங்கார பண்ணிடுவோம். யாருக்காகவும் காத்திருக்காதீங்க. உங்க தேவை இன்றைக்கு இருக்குதுன்னா, ஆண்டவரே நான் இத்தனையும் கேட்டேன், இந்த காரியங்கள்ல நான் குறைவுபட்டிருக்கிறேன், என்னை மன்னியும் ஆண்டவரே, எனக்கு இந்த வல்லமையை நீ தர விரும்புகிறேன். எங்க தடையா இருக்குதோ என்னை மன்னித்தரணும். உமக்கு பிரீதியாய் நடக்க, உமக்கு பிரியமாய் நடக்க எனக்கு உதவி செய்யும். சத்தமாக ஜெபிப்போம். மற்றவங்களுக்காக ஜெபிக்காதீங்க. உங்களுடைய குறைகளை அறிக்கைக்கு ஜெபிப்போம். 1 நிமிஷத்துக்கு மேல ஜெபிக்க கூடாது. சுருக்கமா இருக்கணும். உங்களுடைய தனிப்பட்ட தேவைக்காக ஜெபிக்கணும். சத்தமாக ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஆமேன்னு சொல்லலாம். எத்தனை பேர் முடியுமோ ஒரு 15 நிமிஷம் ஜெபத்துல நாம் செலவிடலாம். யாராவது ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும்